பிரைஸ் த லார்ட். கர்த்தர் இன்று நமக்கு கொடுத்திருக்கிற தேவ வசனம் புலம்பல் 3வது அதிகாரத்தில் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆமென். கர்த்தர் தாமே ரொம்ப அருமையான தேவன். அவரு அவருடைய தழும்புள்ள கரம், அந்த தழும்புள்ள கரமே நமக்காக அவர் அந்த வேதனைகள், அந்த எல்லா பெயினையும் அவர் நமக்காக எடுத்துக்கொண்டாருங்கும் போது, அவரு நம்ம கரத்தை பிடிச்சிருக்காருங்கும் போது, நம்மளை எந்த நேரத்திலும் எந்த ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலும் அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவனா இருக்காரு. நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவரா இருக்காரு. அவரை நித்தமும் நம்ம விசுவாசிக்கணும். நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளை சூழ்ந்துள்ள மனிதர்கள் பொல்லாதவர்களா இருந்தாலும் அந்த நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்காக ஜெயக்கொடியை காட்டுகிறவர். ஆகையால கர்த்தருக்கு நம்ம எல்லா சந்தர்ப்பத்திலையும் இடம் கொடுக்கணும். நம்ம என்னதான் துவண்டு போயிருந்தாலும், கண்ணீர் சிந்தி புலம்பி கொண்டு இருந்தாலும், கர்த்தர் நமக்கு சத்திய வேதத்தின் மூலமா அடிக்கடி உரைக்கிற அது ரொம்ப பிரதிச்சமான வசனங்களானது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார் என்று வாக்கு கொடுத்து நம்மளை போகும் வழியெல்லாம் நம்மளை தேற்றுகிறார். அவர் நம்மை போஷிக்கும் தேவனா இருக்கார். நம் தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கார். நித்தமும் நம்மளை பாதுகாக்கும்படி பாதுகாப்பின் தூதர்களை நமக்கு நியமித்து இருக்கிறார். அப்படிப்பட்ட அருமையான கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது நம்ம எதற்கும் கலங்க கூடாது. கண்ணீர்களை துடைத்து இன்னைக்கு எழும்புங்க. நீங்க எழும்பணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். என்னதான் சோர்வுகள், என்னதான் பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் தாமே உங்களை தேற்றுவாராக, உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் ஒருவரை தவிர்த்து யாருமே நம்மளை அவ்வளவு சீக்கிரத்துல தேற்றி எடுத்துட முடியாது. ஏன்னா நம்ம மேற்கொள்ளுகின்ற பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குதோ அதை விட சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த பிரச்சனை காட்டிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிங்க. நம்ம என்னதான் தேவைகள் அதிகமா இருந்தாலும் நம்ம தேவன் நமக்குள்ள இருக்கார். என்னதான் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா எழும்பி நின்றாலும் நம்மளை ரட்சித்த ரட்சகர் நித்தமும் நம்மளோட இருந்து வழி நடத்துகிறார். ஆகையால அவரிடத்துல நித்தமும் உங்களை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களை அழகா வழி நடத்துவார். உங்க தேவைகள் அழகா சந்திக்கப்படும். இன்றைக்கு ரொம்ப நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற உங்களுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தை இன்று உங்க காதுல தொனிக்கிறது. கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துகின்ற பாதைகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த வித்தியாசமான பாதையில தான் நம்மளுடைய அற்புதத்தின் தேவன் அற்புதத்தை உங்களுக்காக வச்சிருக்காரு. எழும்பி நீங்க நடங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் ராஜா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் கண்ணீரிலும் கவலையிலும் பிரச்சனை போராட்டத்தின் விளிம்பில் நிக்கிறாங்களோ அத்தனை பேத்தையும் கைவிடாத தேவனா நீர் இருந்து உம்முடைய தழும்புள்ள கரத்துல அத்தனை பேத்தையும் தாங்கி கொண்டுட்டு இருக்க ராஜா. அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் தொடுகிற யாவருமே உம்முடைய உயர்ந்த கண்மலை மேல் நீர் வைத்து பாதுகாக்கிறீர் ஐயா. அவர்கள் உணரும் தக்கதாக அதை செய்யுங்க ராஜா. உங்க செட்டைகளுக்குள் யாவரும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க என்பதை நீங்க உணர பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு பிரச்சனையின் சந்தர்ப்பத்திலும் தான் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பது நம் உணரும் தருணமாக இருக்கிறது. அந்த தருணத்தை அவங்களுக்கு தாங்கப்பா. அந்த தருணத்துல அவங்க உண்மை உணரணும் ராஜா. மனப்பூர்வமா உம்மிடத்துல அவங்க சரண்டர் ஆகணும்ப்பா. அந்த தக்கதாக அவர்களுக்கு விளங்கும் தக்கதாக நீங்க அந்த இடத்துல இருந்த அற்புதத்தை செய்யுங்க ராஜா, செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல அவர்களை கண்ணீரிலும் பிரச்சனைகளையும் உபத்திரத்திலையும் பொல்லாத மனுஷர்களை கொண்டும் அவர்களை பொல்லாத பிரச்சனைகளில் சூழ்ந்து தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல இயேசுவின் கிருபை சூழ கடவட்டும். ஆமென். அவர்களுக்கு பின்னாடியா பொல்லாத கிரிகைகள் செய்து அவர்களை கண்ணீர்ல தவிக்க பண்ணுகின்ற பொல்லாத சத்துருவன சாத்தானே இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ. இயேசுவின் நாமத்திலையும் கட்டளையிடுகின்றேன். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் அந்த பொல்லாத கிரியைகள் இருப்பது என்பதை யாவரும் உணரட்டும் ராஜா. வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிற யாவரும் உம்முடைய வெளிச்சத்தின் பாதையில இன்னும் நடத்த நீங்க உதவுங்க ராஜா. உங்களோட உதவியின்றி ஒருவரும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது ராஜா. உம்மை நம்புகிற யாவருமே. ஆகையால யாவரையும் உம்முடைய நம்பிக்கைக்கு மிகவும் பிடித்தவர்களா, உம்முடைய பாதைக்கு நடக்கிற செவ்வையான இருதயம் உள்ளவர்களா யாவரையும் நீங்க நடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்திலே இந்த என்னுடைய கருத்துல யாவரையும் முழுமையாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.